ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். நம்ம ஆகஸ்ட் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம ஆகஸ்ட் மாதத்துடைய முக்கியமான ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் சரி, ஸ்போர்ட்ஸுடைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அதனால் ரீசெண்டாக ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த முக்கியமான ஸ்போர்ட்ஸ் இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்தியாவுடைய ஜாவ்லின் த்ரோ, இந்தியாவுடைய ஒரு ஈட்டி எறிதல் வீராங்கனையான அனுராணி அப்படிங்கிற இவங்க ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக போலாண்டில் நடந்த ஒரு ஜாவ்லிங் த்ரோ ஈட்டி எறிதல் போட்டியில் இவங்க தங்க பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில் இவங்க 62.59 மீட்டர் தூரத்துக்கு வந்து வீசி அனுராணி அவர்கள் வந்து தங்க பதக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அடுத்து நடக்கக்கூடிய வேர்ல்டு சாம்பியன்ஷிப், இந்த ஜாவ்லிங்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து டோக்கியோவில் நடைபெறுது. இதில் இவங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்மில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃபா டேலண்ட் அகாடமி. ஃபிஃபா அப்படிங்கிறது நம்ம வேர்ல்டுடைய இந்த கால்பந்து ஆட்டத்துக்கான ஒரு கூட்டமைப்பு தான் வந்து ஃபிஃபா அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு. இந்த ஃபிஃபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் மாணவர்களுக்கு மத்தியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த ஃபுட்பால் இதை வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஃபிஃபா டேலண்ட் அகாடமி அப்படிங்கிற இந்த ஒரு அகாடமியை தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த ஃபிஃபா டேலண்ட் அகாடமி அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் தொடங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பெண்களுக்கான ஒரு அகாடமி. இதில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் ஃபுட்பாலில் ஆர்வமாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கான ஒரு அகாடமி தான் என்ன அப்படின்னா இந்த ஃபிஃபா டேலண்ட் அகாடமி அப்படிங்கிற இந்த ஒரு அகாடமி. இது ரொம்ப முக்கியம். இந்த அகாடமி எங்கே திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியத்தில் தான் ஃபிஃபா டேலண்ட் அகாடமி அப்படிங்கிற இந்த ஒரு அகாடமி பெண்களுக்கு கால்பந்து பயிற்சி அளிக்கிறதுக்காக ஃபிஃபா டேலண்ட் அகாடமி திறக்கப்பட்டிருக்கு. அடுத்து ரியல் மேட்ரிட். ஸோ ரியல் மேட்ரிட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கிளப் டீம். எப்படி வந்து நமக்கு கிரிக்கெட்டில் ஐபிஎல்லில் நிறையா டீம்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஃபுட்பால்லையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளப் கேம்ஸ்லாம் இருக்குது. ஃபுட்பாலில் இந்த ப்ரீமியர் லீக்லாம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான அணி தான் பார்த்திங்கன்னா ரியல் மேட்ரிட் அப்படிங்கிற இந்த ஒரு அணி. இந்த அணி வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் வேல்யூபிள் ஃபுட்பால் கிளப்லேயே வந்து அதிக வேல்யூவான ஒரு ஃபுட்பால் கிளப்பாக எது வந்து ஆயிருக்கு அப்படின்னா ரியல் மேட்ரிட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுட்பால் கிளப் வந்து ஆயிருக்கு. இந்த கிளப்போடைய ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 1.921 பில்லியன் 1.921 பில்லியன் ஈரோ வந்து இதோடைய மதிப்பாக இருக்க ஃபுட்பால் கிளப் டீம்லேயே அதிக மதிப்பு மிக்க கிளப் டீம் எது அப்படின்னா இந்த ரியல் மேட்ரிட் டீம் தான். நம்ம ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து பார்த்துருந்தோம். இந்தியாவில் மோஸ்ட் வேல்யூபிள் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸாக நம்மளுடைய ஆர்சிபி ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அந்த வகையில் ரியல் மேட்ரிட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுட்பாலில் ஒரு மிக மதிப்புத்தக்க மிக வேல்யூவான ஒரு ஃபுட்பால் கிளப் எது அப்படின்னா ரியல் மேட்ரிட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுட்பால் கிளப் தான். அடுத்து மினர்வா அகாடமி எஃப்சி இந்தியா. ஸோ மினர்வா அகாடமி எஃப்சி இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுட்பால் கிளப் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கிளப் வந்து பார்த்தீங்கன்னா Under-14 நார்வே கப் 2025 Under-14 நார்வே கப் 2025 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபுட்பால் போட்டியை யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா மினர்வா அகாடமி ஃபுட்பால் கிளப் அப்படிங்கிற இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் கிளப் வந்து நார்வே நாட்டில் நடந்த நார்வே Under-14 கப் அப்படிங்கிற இதை வந்து ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த அணி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 போட்டிகளில் 130 கோல்கள் வந்து அடிச்சிருக்கு. ஸோ இதில் இறுதிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா SIF 14 அப்படிங்கிற ஒரு அணியை இந்த ஒரு மினர்வா அகாடமி எஃப்சி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுட்பால் கிளப் வந்து தோற்கடிச்சிருக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கடுத்து ஐஸ்வர்யா பிரதாப் சிங் சோமர் அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான துப்பாக்கி சுடும் வீராங்கனை. இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான துப்பாக்கி சுடும் வீராங்கனை தான் யார் அப்படின்னா ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் அப்படிங்கிற இவங்க. ஸோ ரீசெண்டாக 16வது ஏசியா துப்பாக்கி சுடும் போட்டி 16வது ஏசியா ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கசகஸ்தான் நாட்டில் நடந்துச்சு. இதில் இந்தியாவை சேர்ந்த துப்பாக்கி சுடும் வீராங்கனையான ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்க பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. எந்த ஈவெண்ட்டில், ஏன்னா துப்பாக்கி சுடுதலில் நிறைய ஈவெண்ட் வந்து கேட்டகரி இருக்குது. பிஸ்டலு, ரைஃபிள், இந்த மாதிரி நிறையா ஈவெண்ட் வந்து இருக்குது. இதில் இந்த ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் வந்து எதில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா
50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கப்பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இந்த 16வது ஏசியா துப்பாக்கி சுடும் போட்டியில் இன்னும் நிறையா பதக்கங்களும் வந்து வந்துட்டுருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு டீம் ஈவெண்ட்டில் இந்தியா வந்து சில்வர் பதக்கம் வந்து வந்துருக்கு. பட் இண்டிவிஜுவலில் ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கப்பதக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரை கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் எங்கே நடந்துச்சுன்னு கேட்கலாம். ஸோ 16வது ஏசியா ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் வந்து கசகஸ்தான் நடந்துச்சு. இதில் ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு போட்டியில் இவங்க தங்க பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதேமாதிரி ரீசெண்டாக இல்லை ஸ்போர்ட்ஸில் ரொம்ப காலமாகவே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா ஒரு 4-5 பேருடைய பேர் கொடுத்துருவாங்க. 4-5 பிளேயருடைய பேர் கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் அவங்க எந்த விளையாட்டை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதனால் ஐஸ்வர்யா பிரதாப் சிங் அப்படிங்கிற இந்த பேரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் என்ன ஞாபகம் வரணும், இவங்க ஒரு துப்பாக்கி சுடும் வீராங்கனை தான் ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி. ஸோ நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபுட்பால் கிளப். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பாலில் ஒரு முக்கியமான டொமஸ்டிக் கப்பான ஃபுட்பாலில் ஒரு முக்கியமான உள்நாட்டு போட்டியான துரந்து கோப்பை போட்டி 2025 யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி அப்படிங்கிற இந்த ஒரு அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. எப்படி வந்து கிரிக்கெட்டுக்கு ரஞ்சி கோப்பை, இரானி கோப்பை, துலிப் கோப்பை இருக்கோ அதே மாதிரி ஃபுட்பாலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா துரந்த் கப்பு, அதே மாதிரி சந்தோஷ் கோப்பை, இந்த மாதிரி சில போட்டிகள் இருக்குது. இதில் அந்த துரந்த் கோப்பை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய ஆர்மி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஃபுட்பால் போட்டி தான். என்ன அப்படின்னா துரந்த் கோப்பை அப்படிங்கிற இந்த ஃபுட்பால் போட்டி. இதில் போன வருஷமும் யார் வெற்றி பெற்றிருந்தா அப்படின்னா இதே நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபுட்பால் கிளப் அப்படிங்கிற இந்த அணி தான் 2024ஆம் ஆண்டும் வெற்றி பெற்றிருந்தது. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டும் இந்த நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுட்பால் கிளப் தான் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இந்த போட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொல்கட்டாவில் நடந்திருக்கு. இதில் 6-1 அப்படிங்கிற இந்த ஒரு கோல் கணக்கில் இவங்க யாரை வீழ்த்திருக்காங்க அப்படின்னா டைமண்ட் ஹார்பர் ஃபுட்பால் கிளப், கொல்கட்டாவை சார்ந்த டைமண்ட் ஹார்பர் ஃபுட்பால் கப்பை இது வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். ஏன் அப்படின்னா பிகேம் த ஃபர்ஸ்ட் டீம் இன் 25 years to சக்ஸஸ்ஃபுல்லி டிஃபெண்ட் த டைட்டில். இதுவரை தொடர்ந்து 2 போட்டிகளில் 2 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா துரந்து கோப்பையை ஒரே அணி வெற்றி பெற்றது கிடையாது. ஸோ இந்த ஆண்டும் போன ஆண்டும் இந்த ஆண்டும் வெற்றி பெற்று நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபுட்பால் கிளப் வந்து இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபுட்பால் கிளப் இருக்கு இல்லையா, இதோடைய ஓனர் யார் அப்படின்னா பாலிவுட்டில் ஒரு முக்கியமான ஆக்டராக இருக்கக்கூடிய பாலிவுட்டுடைய ஒரு முக்கியமான ஆக்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபுட்பால் கிளப்புடைய ஓனராக இருக்கார். யார் அப்படின்னா ஜான் ஆப்ரஹாம். நிறையா பாலிவுட் படத்தில் நடந்த ஜான் ஆப்ரஹாம் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபுட்பால் கிளப்புடைய தலைவராக இருக்கார். ரீசெண்டாக இந்த நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபுட்பால் கிளப்புடைய ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரசிடென்ட் வந்து ஒரு மெடல் வந்து வழங்கியிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்து சுனில் கவாஸ்கர், இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனான சுனில் கவாஸ்கர் இருக்கார் இல்லையா, இவருடைய ஒரு சிலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா வான்கடே ஸ்டேடியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்தில் தான் 2011ஆம் ஆண்டு இந்தியா உலகக்கோப்பை வெற்றி பெற்றாங்க இல்லையா, அந்த ஃபைனல் போட்டி வந்து வான்கடே ஸ்டேடியத்தில் தான் நடக்கும். நிறைய எக்ஸாம்ஸில் வான்கடே ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ வான்கடே ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேடியம், மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேடியம் தான் வந்து வான்கடே ஸ்டேடியம். ஸோ இந்த வான்கடே ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுனில் கவாஸ்கருடைய ஒரு ஸ்டாச்சு, சுனில் கவாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு ஸ்டாச்சுவாக திறந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இந்த ஸ்டேடியத்தில் தான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோஹித் சர்மா இருக்கார் இல்லையா, அவருடைய பேரில் ஒரு ஸ்டாண்ட், ரோஹித் சர்மாவுடைய பேரில், அதே மாதிரி வந்து சரத் பவார், இந்த மாதிரி முக்கியமான ஒரு 3 நபர்களுடைய பேரில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா புதுசாக ஸ்டாண்ட் வந்து திறந்துருந்தாங்க. அதில் ரோஹித் சர்மாவுடைய ஸ்டாண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. அடுத்து மிராபாய் சானு, இந்தியாவுடைய ஒரு பளுதூக்கும் வீராங்கனை. இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான டைட்டில், அதே மாதிரி 2020ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வாங்கின நபர் தான் யார் அப்படின்னா மிராபாய் சானு அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டி 2025 காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் நடந்துச்சு. 2025
காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா இது வந்து அகமதாபாத்தில் நடந்துச்சு. இந்த போட்டியில் 193 கிலோகிராம் 193 கிலோகிராம் எடை பிரிவில் யார் வந்து தங்கப்பதக்கம் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா மீராபாய் சானு அவர்கள் தங்கப்பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய ஒரு முக்கியமான ரெக்கார்ட். இது வந்து அவங்களுடைய ஒரு முக்கியமான ரெக்கார்டாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இதில் இவங்க தங்கப்பதக்கம் வெற்றி பெற்றனால 2026 கிளாஸ்கோவில் காமன்வெல்த்தோடைய சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. ஓகேங்களா. ஸோ காமன்வெல்த்தோடைய 2026 காமன்வெல்த்தோடைய சாம்பியன்ஷிப் போட்டி வந்து கிளாஸ்கோ. ஸோ கிளாஸ்கோவில் நடக்குது. இந்த போட்டிக்கு இவங்க டேரெக்டாக குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடந்துச்சு? இது வந்து அகமதாபாத்தில் நடந்துச்சு. இதில் யார் வந்து தங்கப்பதக்கம் வெற்றி பெற்றிருக்கா? மீராபாய் சானு அவர்கள் எத்தனை கேஜியில் அப்படின்னா 193 கேஜியில் தங்கப்பதக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மீராபாய் சானு இதுக்கு முன்னாடி 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிலையும் இவங்க வெயிட் லிஃப்டிங்கில் பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போது கரண்ட்டில் இந்தியாவுடைய இந்த வெயிட் லிஃப்டிங் அசோசியேஷன் இருக்குல்ல, அதுலேயும் இவங்க வந்து உறுப்பினராக இருக்காங்க. ஹாக்கி மென்ஸ் ஏஷியா கப் 2025 ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் ஹாக்கி மென்ஸ் ஏஷியா கப் ஹாக்கியில் ஆண்களுக்கான ஏசியா கோப்பை ஹாக்கி போட்டி வந்து நடந்துச்சு. இந்த போட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டி வந்து எங்கே நடந்துச்சுன்னா இது வந்து பீகாரில் வந்து நடந்துச்சு. பீகாரில் ராஜ்கிரில் ஆகஸ்ட் 29ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரை அந்த போட்டி வந்து நடந்துச்சு. இந்த போட்டியை பொறுத்தவரை இதில் எந்த அணி வந்து வெற்றி பெறுறாங்களோ அவங்க டேரெக்டாக 2026 நடக்க போகிற ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிக்கு டேரெக்டாக வந்து தகுதி பெறுவாங்க. இது வந்து பீகாரில் இந்த போட்டி வந்து பீகாரில் ராஜ்கிரில் நடந்துச்சு. இதுக்கான ஒரு மேஸ்கட்டும் இந்த போட்டிக்கான ஒரு மேஸ்கட்டும் வந்து அறிவிச்சிருந்தாங்க. நினைவுச்சின்னம் அதோடைய பேர் என்ன அப்படின்னா சாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மேஜர் தயான்சந்த் இருக்கார்ல, இந்தியாவுடைய ஹாக்கி விசார்டாக இருக்கக்கூடிய மேஜர் தயான்சந்த் இருக்கார்ல, அவருடைய நினைவாக சாந்த் அப்படிங்கிற ஒரு மேஸ்கட் தான் இதுக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டி ஆகஸ்ட் மாதம் தொடங்கி செப்டம்பர் 7 நிறைவடைஞ்சிருச்சு. இதில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா இந்திய அணி தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து செப்டம்பர் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது பீகாரில் தான் 2025 ஹாக்கி மென்ஸ் ஏஷியா கப் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு செஸ்ஸில் ஒரு மிக முக்கியமான போட்டியான செஸ் உலகக்கோப்பை போட்டியாக கருதப்படக்கூடிய ஃபிட் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது தான் செஸ்ஸோடைய உலகக்கோப்பை போட்டி. இந்த மாதிரி எல்லா இதுக்கும் உலகக்கோப்பை போட்டி இருக்கு இல்லையா, கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ஹாக்கி, இந்த மாதிரி எல்லா விளையாட்டுகளுக்கும் உலகக்கோப்பை போட்டி இருக்க மாதிரி செஸ்ஸுக்கும் உலகக்கோப்பை போட்டி இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபிட் வேர்ல்டு கப் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி. ஸோ இந்த போட்டியை 2025 யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படின்னா இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த போட்டி இந்தியாவில் எந்த சிட்டியில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில். ஸோ கோவாவில் தான் ஃபிட் வேர்ல்டு கப் போட்டி 2025 ஃபிட் வேர்ல்டு கப் போட்டி கோவாவில் நடக்குது. கோவாவில் அக்டோபர் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரை அக்டோபர் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரை ஃபிட் வேர்ல்டு கப் 2025 கோவாவில் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய முன்னணி வீரர்கள் கலந்துக்கிறாங்க. மொத்தம் ஒரு 206 பிளேயர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த ஃபிட் வேர்ல்டு கப் 2025 மொத்த பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா $2 மில்லியன் $2 மில்லியன் அப்படிங்கிறது தான் இதுக்கு மொத்தமான பரிசு. ஸோ இந்த போட்டி இந்தியா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2024 டிசம்பர் மாதம் இதே ஃபிட் உலகக்கோப்பை போட்டி நடக்கும்போது இதில் யார் வந்து சாம்பியன் ஆனா அப்படின்னா இந்தியாவுடைய செஸ் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்கள் இந்த போட்டியில் வந்து சாம்பியன் ஆயிருந்தார். ஃபிட் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருந்தார். இதனால் 2025 இந்த ஃபிட் வேர்ல்டு கப்பை நடத்துறதுக்கான வாய்ப்பு இந்தியா கிடச்சிருக்கு. ஸோ இந்தியாவில் எங்கே நடக்க போகுது? இந்தியாவில் கோவாவில் நடக்க போகுது. இதில் 206 முன்னணி செஸ் வீரர்கள் மேக்னஸ் கால்சன் இந்த மாதிரி நிறையா முக்கியமான செஸ் வீரர்கள் வந்து இந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து இதுக்கு முன்னாடி டெஸ்ட் போட்டியில் அதே மாதிரி ஓடிஐ போட்டியிலும் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஆனால் ஐபிஎல்லில் மட்டும் வந்து விளாண்டுட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லில் இருந்தும் ரிட்டையர்ட் ஆக போகிறதா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து இது பண்ணிட்டார். இவர் கிட்டத்தட்ட 221 போட்டிகள் கிட்டத்தட்ட 221 போட்டிகளில் விளையாண்டு 187 விக்கெட் ஓகேங்களா 187 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. இவர் அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிஸோடைய லீக் போட்டி இப்போ இந்தியாவில் ஐபிஎல் மாதிரி ஃபாரின் கண்ட்ரியோடைய லீக் போட்டியில் வந்து விளையாட போகிறாரு. அந்த வகையில் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் லீக் அப்படிங்கிற இந்த ஒரு லீக் வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரீமியர் லீக். இந்தியாவில்
ஐபிஎல் நடக்குது இல்லையா, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுடைய ஒரு ப்ரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தான் என்னன்னா பிக் பாஸ் லீக் அப்படிங்கிறது. இதில் சிட்னி தெண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமில் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சேர்ந்துட்டாரு. இந்தியாவிலேருந்து முதல்ல ஒரு ஃபாரின் டோர்னமெண்ட்டில், அதே மாதிரி முக்கியமாக பிக் பாஸ் டோர்னமெண்ட்டில் விளையாடக்கூடிய முதல் இந்தியன் பிளேயர் யார் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் வந்து விளையாடுறாரு. அதே மாதிரி இவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் ஒரு முக்கியமான சாதனை பண்ணியிருக்காரு. அனில் கும்ப்ளேக்கு அடுத்தபடியாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட் எடுத்த நபர் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். 537 விக்கெட் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து எடுத்திருக்காரு. அடுத்து புஜாரா, ஸோ இந்தியாவுடைய ஒரு முக்கியமான டெஸ்ட் பிளேயர் புஜாரா இருக்கார்ல, இவர் ஆகஸ்ட் 24, 2025 கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. மொத்தம் 103 டெஸ்ட் போட்டி, ஸோ மொத்தம் 103 டெஸ்ட் போட்டியில் விளையாண்டு 7195 ரன்கள் வந்து எடுத்திருக்காரு. ஸோ நிறைய முக்கியமான டெஸ்ட் சீரீஸில் வெற்றி பெற்று கொடுத்ததில் புஜாரா வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது அவர் ஃபைனலாக ரிட்டையர்ட் ஆகிட்டார். மொத்தம் எவ்வளோ ரன் அப்படின்னா 103 போட்டிகளில் 7195 ரன்கள் எடுத்திருக்காரு. அடுத்து 2030 காமன்வெல்த் கேம் நடத்துறதுக்கான உரிமத்தை இந்தியா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு காமன்வெல்த்தும் வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக நம்மளுடைய கேபினட் கமிட்டி எங்கே இந்த காமன்வெல்த் போட்டி நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான வெனுவையும் டிசைட் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த மீராபாய் சானு அவங்களுடைய டாபிக் பற்றி பார்த்துருந்தோம். 2026 வந்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த்துடைய போட்டி வந்து கிளாஸ்கோவில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. அதுக்கு அடுத்தபடியாக 4 வருஷம் கழித்து 2030 அடுத்த காமன்வெல்த் போட்டி எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்க போகுது. அதுக்கு காமன்வெல்த்தில் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. இந்தியாவில் எங்கே நடக்குதுன்னா அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியம் இருக்குல்லையே, அந்த ஸ்டேடியத்தில் தான் வந்து நடக்க போகுது. இந்த காமன்வெல்த் போட்டி அப்படிங்கிறது காமன்வெல்த் கூட்டமைப்புகள் இருக்காங்க. அந்த காமன்வெல்த் கூட்டமைப்புகளில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா 1947 முன்னாடி இந்தியா பிரிட்டிஷுடைய காலனியாக இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து நிறையா காலனிஸ் வந்து வச்சுருந்துருக்காங்க. அந்த காலனிகளுக்கான ஒரு குரூப்பிங் தான் என்னன்னா காமன்வெல்த் அப்படிங்கிறது. இது இவங்களுடைய தலைமையகம் வந்து லண்டனில் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 நாடுகள் கிட்ட, பிரிட்டன் மற்றும் பிரிட்டனுடைய காலனியாக இருந்தால் ஒரு 50 நாடுகள் கிட்ட இந்த காமன்வெல்த் அப்படிங்கிற இந்த ஒரு கூட்டமைப்பில் இருக்காங்க. இதில் நிறையா முக்கியமான அமைப்புகள் இருக்குது காமன்வெல்த்தில். அதில் ஒரு முக்கியமான அந்த காமன்வெல்த் கேம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ், ஓகேங்களா. இதுவும் வந்து ஒலிம்பிக் மாதிரி தான். இந்த காமன்வெல்த் கேம்ஸ் அப்படிங்கிறதும் ஒலிம்பிக் மாதிரி தான். ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அந்த காமன்வெல்த் போட்டி வந்து நடைபெறும். 2026 கிளாஸ்கோவில், அடுத்து 2030 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காமன்வெல்த் போட்டி இந்தியாவில் அகமதாபாத்தில் நடக்குது. நெக்ஸ்ட்டு இகா ஸ்வெட்டக் அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டென்னிஸ் பிளேயர். ஒரு முக்கியமான டென்னிஸ் பிளேயர் தான் யாருன்னா இகா ஸ்வெட்டக் அப்படிங்கிற இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த சின்சினாட்டி ஓப்பன் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு டென்னிஸ் போட்டி, இது வந்து ரொம்ப முக்கியமான டென்னிஸ் போட்டி. பட் டென்னிஸை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான போட்டி அப்படிங்கிறது இந்த கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 போட்டிகள்: ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி, ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி, விம்பிள்டன் போட்டி, யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ். இது 4 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விம்பிள்டன் போட்டிகள்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் மீதி எல்லாமே ஏடிபி டோர்னமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போது இகா ஸ்வெட்டக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்சினாட்டி ஓப்பன் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு போட்டியில் ஜாஸ்மின் பயோலினி அப்படிங்கிற இவங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா தோற்கடிச்சிருக்காங்க. ஸோ இது மூலியமாக இகா ஸ்வெட்டக் வின் பண்ணக்கூடிய 24வது டைட்டில், ஓகேங்களா, 24வது டைட்டில். இதில் வெற்றி பெற்றது மூலியமாக உலகத்துடைய நம்பர் 2 டென்னிஸ் பிளேயர் அப்படிங்கிற இந்த ஒரு பட்டம் யாருக்கு போயிருக்கு? இகா ஸ்வெட்டக் அப்படிங்கிற இவங்களுக்கு போயிருக்கு. அதே மாதிரி இந்த சின்சினாட்டி ஓப்பன் 2025 ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லஸ் அல்கராஸ் அவர்கள். ஸோ கார்லஸ் அல்கராஸ் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபைனல் வந்து கார்லஸ் அல்கராஸுக்கும் ஜானிக் சின்னர் அவர்களுக்கும் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஜானிக் சின்னர் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால விளையாட முடியாத காரணத்தினால இதில் யாருக்கு வந்து இந்த டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்லஸ் அல்கராஸ். ஜானிக் சின்னருக்கும் கார்லஸ் அல்கராஸுக்கும் தான் ஃபைனல். இப்போ ரீசெண்டாக நடந்த நிறைய முக்கியமான போட்டிகள் எல்லாமே ஃபைனல் போட்டியில் கார்லஸ் அல்கராஸும் ஜானிக் சின்னர் தான் வராரு. ஸோ இதில் கார்லஸ் அல்கராஸ் வந்து இந்த சின்சினாட்டி ஓப்பன் 2025 வெற்றி பெற்றிருக்கார். அப்போ ஆண்கள் பிரிவில் யார்? ஆண்கள் பிரிவில் கார்லஸ் அல்கராஸ், பெண்கள் பிரிவில் இகா ஸ்வெட்டக். இவங்க 2 பேரும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஃபுட்பால் பிளேயர் முகமது சலாஹ் அப்படிங்கிற இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரீமியர் லீக் கோல்டன் பூட் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பிரீமியர் லீக் கோல்டன் பூட் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளே மேக்கர் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டும், பிளேயர் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற இந்த எல்லா அவார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ யாருக்கு?
முகமது சலாஹ் அப்படிங்கிற இவர் லிவர்பூல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கிளப்பு. இந்த கிளப்புக்காக விளையாடக்கூடிய முகமது சலாஹ் அப்படிங்கிற இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா PFA பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து செஸ் இஸ்போர்ட் வேர்ல்டு கப் அப்படிங்கிற இந்த ஒரு செஸ் போட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாதில் செஸ் இஸ்போர்ட் வேர்ல்டு கப் அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி எங்கே நடந்துச்சு? இது வந்து ரியாதில் இந்த போட்டி வந்து நடந்துச்சு. என்ன போட்டி அப்படின்னா செஸ் இஸ்போர்ட் வேர்ல்டு கப் அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி நடந்துச்சு. ஸோ இதில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா மேக்னஸ் கால்சனுடைய டீம் லிக்விட் வந்து அல்ரிசா ஃப்ரோஜா அப்படிங்கிற இவங்களுடைய டீம் ஃபால்கான்ஸ் அப்படிங்கிற இந்த டீமை வந்து வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இதில் வென்றதுக்காக இந்த மேக்னஸ் கால்சனோட டீமுக்கு $2,50,000 எவ்வளோ? $2,50,000 வந்து யார் கொடுத்துருக்காங்க? மேக்னஸ் கால்சன் அவர்களுக்கு அவருடைய டீமுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து குவாண்ட் பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி நடந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியுடைய வின்சென்ட் கெய்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாண்ட் பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு போட்டியில் யார் வெற்றி பெற்றிருக்கா? வின்சென்ட் கெய்மர் அப்படிங்கிற இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அடுத்து வேர்ல்டு கேம்ஸ் 2025 செங்குடு. ஸோ சைனாவில் செங்குடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு கேம்ஸ் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி நடந்துச்சு. ஸோ இதில் ஊஷுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்மதா பாத்ரா வந்து 152 kg ஃபைனல். ஓகேங்களா? இந்தியாவுடைய நர்மதா பாத்ரா என்ன பண்ணாங்க? ஊஷு கேம் வந்து எங்கே? செங்குடு அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்துச்சு. ஸோ இதில் இந்தியாவுடைய நர்மதா பாத்ரா வந்து 52 கிலோகிராம் போட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க வந்து ஃபைனல் போட்டியை வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர் வாங்குற முதல் மெடல். இதுவரை எந்த இந்தியரும் ஊசு சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றதே கிடையாது. ஸோ முதல்ல ஊசு போட்டியில் யார் வெற்றி பெற்றிருக்கா? நர்மதா பாத்ரா அவர்கள் எந்த கேட்டகரியில்? 52 கிலோகிராம் கேட்டகரியில் வெற்றி பெற்று இந்தியாவிலிருந்து முதல் பதக்கம் வந்து வாங்குறாங்க. நெக்ஸ்ட் பாக்ஸிங் ஏசியா அண்டர்-19 அண்ட் அண்டர்-22 சாம்பியன்ஷிப். ஸோ பாக்ஸிங் உடைய அண்டர்-19 அண்டர்-22 சாம்பியன்ஷிப் போட்டி வந்து பேங்காக்ல நடந்துச்சு. இதில் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 மெடல். அண்டர்-19 அண்டர்-22 போட்டியில் இந்தியாவுக்கு பாக்ஸிங்கில் மொத்தம் 27 மெடல் கிடச்சிருக்கு. இந்த 27ல் 4 கோல்டு, 11 சில்வரு, 12 பிரான்ஸ். ஓகேங்களா? 4 கோல்டு, 11 சில்வரு, 12 பிரான்ஸ் உட்பட மொத்தம் எத்தனை மெடல் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த போட்டியில் இந்தியாவுக்கு வந்து மொத்தம் 27 மெடல் வந்து கிடச்சிருக்கு. இதில் இந்தியாவுடைய ரித்திகா அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர்-19 கேட்டகரியில் தங்க பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அப்போ ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்டில் இந்தியாவுக்கு 27 மெடல். 27 மெடல் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஏஷியன் ஓப்பன் ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் ட்ராஃபி. இந்த ஸ்பீட் ஸ்கேட்டிங் ட்ராஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா டேராடூனில் ஓகேங்களா? ஏஷியா ஓப்பன் ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் ட்ராஃபி அப்படிங்கிற இந்த ஒரு ட்ராஃபி வந்து டேராடூனில் நடந்துச்சு. இந்த போட்டி வந்து யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னா இந்தியா வந்து ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் 23 வரை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் 11 நாடுகளை சார்ந்த இந்த ஸ்கேட்டிங் உடைய பிளேயர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் 9 ஈவெண்ட் வந்து நடக்குது. ஓகேங்களா? 9 ஈவெண்ட் நடக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஷியாவுடைய ஃபஸ்ட்டு ஏஷியா ஓப்பன் ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் ட்ராஃபி முதல்ல இந்தியாவில் தான் இந்த போட்டி நடக்குது. அடுத்து கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல். கேலோ இந்தியா கேம்ஸ்க்கு கீழே எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கேலோ இந்தியா யூத் கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க, கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க, கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, தென் கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் நடக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தால் லேக்கில் ஆகஸ்ட் 21 ஆகஸ்ட் 23 வரை தால் லேக்கில் கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இருந்து 400க்கும் மேற்பட்ட ஆத்லீட் வந்து பங்கேற்றிருந்தாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி இந்த போட்டிக்கான மேஸ்காட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமாலயன் கிங்ஃபிஷர் அப்படிங்கிற இந்த ஒரு பறவை தான் பார்த்திங்கன்னா கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலுடைய ஒரு மேஸ்காட் இருந்துச்சு. இது எங்கே நடந்துச்சு? தால் லேக்கில் நடந்துச்சு. இதோடைய மேஸ்காட்டுக்கு பேர் என்ன? ஹிமாலயன் கிங்ஃபிஷர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய மேஸ்காட்டோடைய பேர். நெக்ஸ்ட்டு
முக்கியமான நபர்கள் ரீசெண்டாக இறந்து போன முக்கியமான நபர்களை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிபு சோரன் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் வந்து இறந்து போயிருக்காரு. இவர் யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜார்க்கண்டோடைய சிஎம், ஜார்க்கண்டோடைய 3 முறை சிஎம்மாக இருந்திருக்காரு. அதேமாதிரி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச், ஸோ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு இல்லையா, இந்த கட்சியுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் தான் யார் அப்படின்னா சிபு சோரன் அவர்கள். இவர் 3 முறை ஜார்க்கண்டோடைய சிஎம்ஐ வந்து இருந்திருக்கார். இவர் ஆகஸ்ட் 4, 2025 இறந்து போயிட்டார். இவருடைய அந்த நிக் நேம் என்ன அப்படின்னா திஷோம் குரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இவர் ஜார்க்கண்ட் தனி மாநிலமாக உருவாகிறதுக்கு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் 3 தடவை சிஎம்ஆர் இருந்திருக்கார். இப்போ கரண்ட்டில் சிஎம்ஆர் கூடிய ஹேமந்த் சோரன் இருக்கார் இல்லையா, அவர் இந்த சிபு சோரனுடைய பையன் தான் வந்து ஹேமந்த் சோரன். ஸோ இவர் ரீசெண்டாக இறந்து போயிட்டார். நெக்ஸ்ட்டு சத்யபால் மாலிக். ஸோ சத்யபால் மாலிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறையா மாநிலங்களுடைய கவர்னராகவும் சீனியர் பொலிட்டிஷியனாகவும் இருந்த நபர் தான் யாருன்னா சத்யபால் மாலிக். இவர் வந்து இவருடைய 79வது வயதில் சத்யபால் மாலிக் அவர்கள் இறந்து போயிருக்காங்க. இவருடைய ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா இவர் தான் லாஸ்ட் கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு இல்லையா, ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய கடைசி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இதெல்லாமே ஒன்றா இருந்துச்சு இல்லையா, அந்த சமயத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய கவர்னராக இருந்த நபர் தான் யார் அப்படின்னா இந்த சத்யபால் மாலிக் அவர்கள். ஸோ இப்போது இவர் ரீசெண்டாக இறந்து போயிருந்தார். இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீர்லேருந்து எடுக்கப்பட்டது. அதே மாதிரி இவர் வந்து கோவா, மேகாலயா, பீகார் இந்த மாதிரியான பகுதிகளுக்கும் கவர்னராக சத்யபால் மாலிக் இருந்திருக்காரு. அடுத்து எல் கணேசன், தமிழ்நாடுடைய ஒரு முக்கியமான பொலிட்டிஷியன் மற்றும் நாகாலாந்து மற்றும் மணிப்பூருடைய கவர்னர் இருந்த எல் கணேசன் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. இவர் வந்து இதுக்கு முன்னாடி ராஜ்யசபாவுடைய எம்பியாகவும் இருந்திருக்காரு. ஓகேவா, ஸோ எம்பியாகவும் இருந்திருக்காரு. அதே மட்டும் இல்லாமல் 2 மாநிலங்களுடைய கவர்னராகவும், நாகாலாந்து மணிப்பூருடைய கவர்னராகவும் இருந்த நபர் தான் யார் அப்படின்னா எல் கணேசன் அவர்கள். ஸோ நாகாலாந்து மணிப்பூருடைய கவர்னர், ராஜ்யசபாவுடைய மெம்பர். அது மட்டும் இல்லாமல் தமிழ் கல்ச்சருக்காக நிறையா முக்கியமான விஷயங்கள், அதே மாதிரி நிறையா பொது சேவையில் ஈடுபட்ட நபர் தான் யார் அப்படின்னா எல் கணேசன் அவர்கள். நெக்ஸ்ட்டு ஜஸ்விந்தர் பல்லா. ஸோ ஜஸ்விந்தர் பல்லா அப்படிங்கிற இவர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபுடைய ஒரு முக்கியமான காமெடி ஆக்டர். பஞ்சாபில் லூதியானாவை சார்ந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்விந்தர் பல்லா அப்படிங்கிற இவர் பஞ்சாபுடைய ஒரு கல்ச்சரல் ஐக்கான். இவர் வந்து பஞ்சாபுடைய ஒரு கல்ச்சரல் ஐக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறையா அந்த பஞ்சாபுடைய கலாச்சாரம் இதெல்லாம் சினிமாவில் பிரதிபலிக்கிறதுல ஒரு முக்கியமான ரோல் வந்து ஜஸ்விந்தர் பல்லா வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போது இவருடைய 65வது வயசில் ஜஸ்விந்தர் பல்லா அவர்கள் இறந்து போயிட்டார். அடுத்து அச்சுத் போர்தார் அப்படிங்கிறவர் ஹிந்தி மற்றும் மராத்தி ஃபிலிம் ஆக்டர். ஓகேங்களா, ஸோ ஹிந்தி மற்றும் மராத்தி ஃபிலிமுடைய ஒரு நடிகர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சுத் போர்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூரை சார்ந்தவர். இவர் கிட்டத்தட்ட 125 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 Idiots, அதுக்கப்புறம் தெசாப், ரங்கீலா, இந்த மாதிரி முக்கியமான படங்கள். ஓகேங்களா, முக்கியமான படங்களில் நடித்த நபர் தான் யார் அப்படின்னா அச்சுத் போர்தார் அப்படிங்கிற இவர் 91 வயசில் இறந்து போயிட்டார். ஸோ அடுத்து சில முக்கியமான புத்தகங்கள், ரீசெண்டாக ரிலீஸ் ஆன முக்கியமான புத்தகங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல எம்எஸ் சுவாமிநாதன் த மேன் ஹூ ஃபெட் இண்டியா, எம்எஸ் சுவாமிநாதன் த மேன் ஹூ ஃபெட் இண்டியா அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியம்பத் ஜெயக்குமார். ஸோ பிரியம்பத ஜெயக்குமார் அப்படிங்கிற இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எம்எஸ் சுவாமிநாதன் த மேன் ஹூ ஃபெட் இண்டியா, எம்எஸ் சுவாமிநாதன் த மேன் ஹூ ஃபெட் இண்டியா அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ட்ரீட்டீஸ் ஃப்ரம் த ரிமார்க்கபிள் ரோஹித், the treatise for the remarkable ரோஹித் அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கௌஷிக். ஸோ ஆர் கௌஷிக் அப்படிங்கிறவங்க a treatise from the remarkable ரோஹித் அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுடைய ஒரு லைஃப் ஸ்டோரியிலேருந்து எடுக்கப்பட்டது. அண்டர்-19 கிரிக்கெட்லேருந்து எப்படி இந்தியாவுடைய எல்லா ஃபார்மேட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டும் கேப்டனாக ரோஹித் சர்மா வந்தார், அவருடைய ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் இது பண்ணதான் என்னென்னா a treatise for the remarkable ரோஹித் அப்படிங்கிற இந்த ஆர் கௌஷிக் அப்படிங்கிற இவங்க எழுதின ஒரு முக்கியமான புத்தகம். ஓகேங்களா, ரோஹித் சர்மா என்ன தான் இதாக இருந்தாலும் 2 முக்கியமான 2010 டெஸ்ட்டில் இது பண்ணி, அதே மாதிரி 2011 வேர்ல்டு கப் முக்கியமான இதுலனா சில இதில் அவர் மிஸ் ஆகிருப்பார். அதெல்லாம் தாண்டி எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனார் அப்படிங்கிறதான் வந்து இந்த முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு த கான்சியஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது சுகந்தா ஸ்ரீனிவாச ராஜு
சுகந்தா ஸ்ரீனிவாசராஜு அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்சைஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகத்தை பற்றி எழுதியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு புத்தகம் தான் என்னென்னா த கன்சைஸ் நெட்வொர்க். யார்? சுகதா ஸ்ரீனிவாச ராஜு அப்படிங்கிற இவங்க எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் மந்தோடைய ஸ்போர்ட்ஸ் டாபிக் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி முக்கியமான யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற டாபிக், தென் முக்கியமான புக்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாம் இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோமோ இதிலேருந்து எக்ஸாமில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோமோ அதை கொஞ்சம் தெளிவாக வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஹோப் எல்லாருமே வந்து நம்ம இன்றைக்கி சொன்ன முக்கியமான ஃபேக்ட் எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் சொன்ன டைப்பில் தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் நடத்தும் போது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துங்க. ஏன்னா கண்டிப்பாக கேள்விகள் வந்து அதில் இருந்தால் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்ததெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. நம்ம அடுத்த எபிசோடில் வேறு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.